போட்டித் தேர்வில் தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு இந்த ஒரு சேனல் உறுதுணையாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம ஆடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய ஆடியோக்களை போடுவோம். வாங்க இன்னைக்கு ஒரு வாசகத்தோட நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். அதாவது விவேகானந்தர் ஒரு கூற்று சொல்லியிருக்கிறார். என்னன்னாக்க, சுமைகளை கண்டு துவண்டு விடாதே, இந்த சுமைகளை சுமக்கின்ற பூமி கூட உன் காலடியில் தான். அருமையான கூற்று. அதாவது இந்த சுமையை எத்தனையோ சுமைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த சுமையெல்லாம் பூமி சுமக்குது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவுதான் சுமை இருந்தாலும் நம்மிடம் அயராது உழைப்பும் முயற்சியும் இருக்கும்போது நிச்சயமான முறையில் நாம் எதிர்காலத்தில் அரசு வேலை கிடைக்கும் என்று நம்புகின்ற உங்கள் வாழ்க்கையில் கை கொடுக்கும் என்று சொல்லி எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாங்க இன்னைக்கு ஆடியோக்குள்ள போகலாம். செல்வத்து பயனே ஈதல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. இதை சொன்னது யாருன்னா நக்கீரர். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பாரதியார். தென்னாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை வ.உ. சிதம்பரனார். தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று அறிஞர் அண்ணா அவர்களால் அழைக்கப்பட்டவர் யார்? விடை மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். கலப்பு திருமணம் என்ற உதவித்தொகை திட்டம் யாருடைய பெயரில் வழங்கப்படுகிறது? விடை முத்துலட்சுமி ரெட்டி. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை இளங்கோவடிகள். இளங்கோவின் காவிய பெண்மணி யார்? விடை கண்ணகி. இளங்கோவடிகள் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடை சேரநாடு. தமிழ் எழுத்துக்களில் பெரும்பாலும் டாஸ் எழுத்துக்கள் அமைந்துள்ளது? விடை பழஞ்சொலி எழுத்துக்கள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று குறிப்பிடும் நூல் எது? விடை தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை அப்பர் தேவாரம். கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை இரட்சணிய மனோகரம். கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை H.A. கிருஷ்ணபிள்ளை. சங்க இலக்கியங்கள் என்பது டாஸ். விடை 10 பாட்டு 8 தொகை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று பாடியவர் யார்? விடை ஔவையார். நரம்பினால் தைத்த செய்திகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை நற்றிணை. ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபையால் வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? விடை புதுமைகளின் வெற்றியாளன். ரோபோட் என்பது எந்த மொழி சொல்? விடை செக்கோஸ்லோவியா. ரோபோவிற்கு முதலில்
குடியுரிமை வழங்கிய நாடு எது? விடை சவுதி அரேபியா. ரோபோட்டின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை காரல் கெபக். சோஃபியா என்ற ரோபோ எந்த ஆண்டு சவுதி அரேபியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது? விடை 2016. திருவள்ளுவ மாலை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை கபிலர். திருக்குறளின் பெருமையை விளக்கி கூறும் நூல் எது? விடை திருவள்ளுவ மாலை. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருக்குறள். தமிழகத்தின் கதி என்று குறிப்பிடும் நூல் எது? விடை கம்பராமாயணம் மற்றும் திருக்குறள். தினையளவு போதா சிறுபுனல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று பாடியவர் யார்? விடை கபிலர். தற்போது இஸ்ரோவின் தலைவராக சோம்நாத் என்பவர் தேர்வு செய்யப்பட்டார். அவர் எத்தனையாவது தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? விடை 10வது தலைவர். குறில் எழுத்திற்குரிய மாத்திரையின் அளவு என்ன? விடை 1 மாத்திரை. திகிரி என்பதன் பொருள் என்ன? விடை ஆணை சக்கரம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது? விடை கப்பல் பறவை. ஆர்டிக் ஆலா என்று பறவை இனத்தை குறிக்கும் பறவை எது? விடை கப்பல் பறவை. சக்திமுத்தி புலவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார்? விடை 1500 ஆண்டுகள். நீண்ட நீண்ட தூரம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்தை பாடியவர் யார்? கவிஞர் அறிவுமதி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எது? விடை திருக்குறள். நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடியவர் யார்? விடை சத்திமுத்து புலவர். சிட்டுக்குருவி எத்தனை நாட்கள் அடை காக்கும்? விடை 14 நாட்கள். கூடுகட்டி வாழும் பறவை இனம் எது? விடை சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவியின் வாழ்நாள் என்ன? விடை 10 முதல் 13 ஆண்டுகள். காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். தம்மை ஒத்த நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார்? விடை நலைசுமுத்து. சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை சலீம் அலி. இந்தியாவின் பறவைகளின் மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை சலீம் அலி. பறவைகளை பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? விடை ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவி தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை மார்ச் 20. மொழிக்காக முதலில் மாநாடு நடத்திய முதல் நாடு எது? விடை மலேசியா. தற்போது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்கள் எத்தனை? விடை 18. தற்போது இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்கள் எத்தனை? விடை 85.
இஸ்ரோவின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? விடை பெங்களூர். பாவலரேறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை பெருஞ்சித்திரனார். புலவரேறு என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை வரதநஞ்ச பிள்ளை. தாயுமானவர் வாழ்ந்த நூற்றாண்டு எது? விடை 18ஆம் நூற்றாண்டு. முல்லைக்கு தேர் கொடுத்தவன் யார்? விடை பாரி. மயிலுக்கு போர்வை பொருத்தியவன் யார்? விடை பேகன். காண மஞ்சைக்கு கலிங்கி நீந்தவன் யார்? விடை பேகன். இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் யார்? விடை பாரதிதாசன். நெஞ்சுக்கு நீதி என்று நூலை இயற்றியவர் யார்? விடை கலைஞர் கருணாநிதி. அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? விடை 2010. நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்முடைய ஆடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.